நம்ம செய்கிற பெரிய தப்பு என்னன்னா, அப்படி தப்பு செஞ்ச நபர்களை நியாயத்து இருக்கிறதுலையும், தப்பு செஞ்ச நபர்களை கேவலப்படுத்துறதுலையும், தப்பு செஞ்ச நபர்களை அசிங்கப்படுத்துறதுலையும், தப்பு செஞ்ச நபர்களை பிளாக்மெயில் பண்ணுறதுலையும் இப்படியேற்பட்ட காரியத்தை வைத்து கொண்டு இருக்கிறதுனால அவங்கள தப்பு செய்யாத காத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இப்படி செய்கிறதுனால அந்த டைமிங்க்கு மாத்திரம் அவங்க தப்பு செய்யாத இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிற்பாடு அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா, அந்த தப்பை இன்னும் அதிகமாக செயல்படுகிற இருப்பாங்க. ஒரு நபரை நீ தப்பு செய்யாம காப்பாற்றணும்னா அந்த நபரை முதலாவது மன்னிக்க கத்துக்கணும். அந்த மன்னிச்சிட்டதுக்கு பிற்பாடு அந்த நபர்கிட்ட அந்த தவறுகளை குறித்தோ அந்த காரியத்தை குறித்தோ நீ புரிய வைக்கும் பொழுது அந்த அன்புல ஈஸியா உன்னுடைய ஆலோசனை அவங்களுக்குள்ள போகும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் மன்னிக்கிறதுனால மற்றவர்களுடைய வாழ்க்கையை என்னால் காப்பாற்ற முடியும். ஆனால் நான் மன்னிக்காத போகும் பொழுது நானே அவர்களை சாகடிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீ மன்னிக்கிற குணாதிசயம் உடைய ஒரு மகனா நீ இருப்பேனா, ஆண்டவர் உன்னை கொண்டு யாரையோ காப்பாற்ற முடியும். நீ மன்னிக்கிறதுனால சிலரை நீதிமானா உன்னால் மாற்ற முடியும். அவர்களை தப்பு செய்யாதபடிக்கு மாற்ற முடியும். நான் இவ்வளோ செய்திருந்தும் கூட என்னை மன்னிச்ச இந்த நபரிடத்தில் எனக்கு அந்த அன்பு அதிகரிக்க தான் செய்யும். அந்த அன்பு அதிகரிக்கும். விழுந்தவனை தூக்குறது தான் உன் வேலை. விழுந்தவனை தூக்குறதுக்கு தான் இயேசு வந்தார். விழுந்தவனை காப்பாற்றுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். விழுந்தவனை தூக்கி போகிறதுக்கு இயேசு வரல. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற ஒரே ஒரு காரியம், நீ மன்னிக்கிறதுனால யாரையும் காப்பாற்ற முடியும். நீ மன்னிக்கிறதுனால யார் மேலே வரக்கூடிய நியாயத்தீர்ப்பை தடை செய்ய முடியும். நீ மன்னிக்கிறதுனால யார் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற பிளானுக்கு நேராக உன்னால் புஷ் பண்ண முடியும். நீ மன்னிக்கிறதுனால அந்த நபருக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறத உன் கண்ணே பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் அவரை யூஸ் பண்ணுறத நீ பார்ப்ப. இன்னைக்கு இதை மாத்திரம் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. Forgiveness is a power which can transform. எப்படியாற்பட்ட பாவியான வாழ்க்கையை மாற்ற முடியும். அதனால் ஒரு நபர் தப்பு செய்யும்போது அவங்கள அடித்து தீர்த்து அவங்கள நியாயம் தீர்க்கிறத காட்டிலும் மன்னிக்கிறத கற்றுக்கொண்டு மன்னிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க தப்பிதங்களை குறித்து நீங்கள் பேச ஆரம்பிங்க. மன்னித்தது நிமித்தமாக இவங்க வாழ்விலிருந்து புறப்படுகிற ஆலோசனை அவங்களுக்கு அவ்வளோ இன்பமாக இருக்கும். அடுத்து அவங்க கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. Forgiveness is not a letter. Forgiveness is Jesus. மன்னிப்பு ஒரு எழுத்தல்ல, மன்னிப்பு ஒரு நபர். அதான் இயேசு கிறிஸ்து. மன்னிப்பு என்பதே இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு உனக்குள்ள வந்தா உன்னால மன்னிக்க முடியும். அவர் உனக்குள்ள இருக்கிறார் நீ சொன்னா நீ மன்னிக்கிற நபரா இருக்கணும். நீ மன்னிக்கும் பொழுது அந்த மன்னிக்கிற வல்லமையானது அந்த எந்த நபர்களையும் மறுரூபப்படுத்தி இயேசுவை போல மாற்றக்கூடிய ஒரு காரியமா